Praise the Lord. Hallelujah. நம் தேவன் நம்மை அணைத்துக் கொள்ளுகிற ஒரு தேவன். ஆமென். முன்னும் பின்னும் நம்மை பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவன். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, எப்படி இதை சொல்ல முடியும்? எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை அணைத்துக் கொள்ளுகிறவர், முன்னும் பின்னும் நம்மை நெருக்கி நம்மை பாதுகாக்கிறவர். நமக்கு முற்புறமும் சரி பிற்புறமும் சரி, பிற்புறமாக வந்து தாக்குகிறவர்களும் சரி, முற்புறமாக வந்து நம்மை எதிர்க்கிறவர்களும் சரி, எல்லாரையும் தடுத்து பாதுகாக்கிற அரணாக நமக்கு இருக்கிறவர். அல்லேலூயா. ஆமென். நம்மை அணைத்துக் கொள்ளுகிற தேவன். இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் இடதுகை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலதுகை என்னை அணைத்துக் கொள்ளுகிறது. என்னை அணைத்துக் கொள்ளுகிற தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அப்படி அணைத்து கொண்டு நம்மை பாதுகாத்து நடத்துகிறது. அல்லேலூயா. எத்தனையோ தேசத்திலே லட்சக்கணக்கான மக்கள் தற்கொலைக்கு நேராக செல்கிறார்கள். ஒரு வருடத்திற்கு ஆய்வெடுத்து பார்த்தால் பல லட்சக்கணக்கான மக்கள் மனமடிவிலே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் இப்படிப்பட்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு வர முடியாதனால், கர்த்தரை அறிந்து கொள்ளாதனால், நம்பிக்கை இல்லாததனால், அணைத்துக் கொள்ள யாரும் இல்லை என்று சொல்லி ஆமென் தங்கள் உயிரை அவர்கள் மாய்த்து விடுகிறதை பார்க்கிறோம். சத்துரு அவர்களை நயமாக பிடுங்கி விடுகிறதை பார்க்கிறோம். பல வேளைகளில் கூட ஆமென் எரிச்சலும் கோபமும் பிரச்சனைகளும் அதிகமாகும் பொழுது, ஏன் நான் இந்த உலகில் வாழ வேண்டும், எதற்கு எதற்கு என்று சொல்லி பிரியமானவர்களே, இப்படி கேள்விகள் வந்து வாழ்க்கையை முடித்து விடலாம் என்று சொல்லி எண்ணுகிற எத்தனையோ மக்கள் உண்டு. இயேசுவோடு கூட இருக்கும் பொழுது அவர் நம்மை தேற்றுகிறவர், நம்மை அணைத்துக் கொள்ளுகிறவர். அல்லேலூயா. ஆமென். யாக்கோபு எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு ஓடிவிடும் பொழுது ஆமென் அங்கே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அந்த மரத்தின் அடியிலே தங்கி இருக்கும் பொழுது அவனுக்கு பரலோகத்தின் காட்சிகளை வெளிப்படுத்துகிறார். வாழ்க்கை மாறுகிறது. அவன் சொல்லிவிட்டு செல்லுகிறான், நான் திரும்ப உயிரோடு வருவேன் என்றால் இந்த இடத்துல கர்த்தருக்கு பலிபீடம் கட்டுவேன் என்கிறான். பிரியமானவர்களே, அற்புதமாய் அவனை ஆசீர்வதித்தார். எத்தனையோ ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தான் செய்தது. திரும்ப வந்து அங்கே கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினார். ஆமே, கர்த்தர் அணைத்துக் கொள்ளுகிறவர், நம்மை கைவிடவே மாட்டார். ஆகவே நீங்கள் அவரோடு கூட அந்த உறவில நிலைத்திருங்கள். அல்லேலூயா. இதை மாத்திரம்தான் சத்துரு செய்ய விட மாட்டான். வாழ்க்கையில மிகப்பெரிய காரியம் எதுனா கர்த்தரோடு கூட நம்ம சேர்ந்து இருக்கிறதா. ஆனா இதை ஒண்ணு மாத்திரம் செய்வதற்கு, அவரை நேசிப்பதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு, அவரோடு பேசுவதற்கு, ஜெபிப்பதற்கு, அவருடைய வேதத்தை வாசிப்பதற்கு இடம் கொடுக்கவே மாட்டான். நீங்க எப்படி இருக்கிறீங்க? இதனால தோல்விகள் அநேகம் வரும். தேவனை நேசிப்போம், அவர் நம்மை அணைத்துக் கொள்ளுவார். இந்த தேவனை துதித்து அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவர் இடதுகையின் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் இடதுகையின் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவின் லீலி புஷ்பமுமா, 10,000 கழிச்சிறந்தோ, 10,000 கழிச்சிறந்தோ. நம்முடைய தேவன் எல்லாவற்றிலே சிறந்தவர். ஆகவே நம்மை அணைத்துக் கொண்டு நம்மை காப்பாற்றுவார், பலப்படுத்துவார். பாவி என்று எவரையும் புறம்பே தள்ள மாட்டார். ஆமென். அவரை நோக்கி பார்ப்போம், அவர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களை அணைத்துக் கொள்ளுகிற தேவன் அல்லவா? உம்முடைய அணைக்கும் கரம் எவ்வளவா எங்களை ஆண்டவரை நேசிக்கிறது. எங்கள் மேல அன்பு கூர்ந்து எவ்வளவாய் நீர் எங்களை வழி நடத்தி கொண்டே இருக்கிறது.
அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதமான நம்முடைய கரம் நம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து பலப்படுத்தட்டும். உமக்கென்று அவர்கள் எப்பொழுதும் ஆண்டவரை சாட்சியாய் நிற்கிற தூண்களாய் எழும்பட்டும். ஆண்டவரை அவர்களை ஆசீர்வதித்தரணும். அப்படி அவர்களை வைராக்கியமாய் நிற்க கர்த்தர் பலம் தாரும் சுவாமி. நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரை சோர்வோடும் தற்கொலை எண்ணத்தோடும் வேதனையோடும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் மாற்றி போட்டு இன்னைக்கு ஆண்டவரை அவருடைய இருதயத்துல அந்த சமாதானம் உண்டாகட்டும். நீர் அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் முத்தம் செய்யும், பெரும் காரியங்களை செய்யும். எல்லா துதிகளையும் ஒக்கே செலுத்துகிறோம். நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக, அணைத்துக் கொள்வாராக. Thank you. God bless you.